ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஸ்கூல் லீவே முடிஞ்சிடுச்சு, எங்கேயுமே டூர் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுகிட்டே இருந்தனால சரி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நாங்கள் அந்த போகும்போது எப்படிலாம் வியூஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன் நான். ஸோ அதை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல வியூஸ்லாம். போக போக எங்களுக்கு செம்மையாக ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஸ்கூல் லீவில் வந்து இங்கே போகணும், மூணார் போகணுன்ட்டு நாங்கள் பிளான் பண்ணுவோம். இருந்தாலும் ஹஸ்பண்ட் கடை வச்சுருக்கனால நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு டைம் செட் ஆகாது, போக முடியாது. இன்ஷால்லாம் இந்த வாட்டி பசங்களை கேட்டுகிட்டே இருந்தனால சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனது. எல்லோரும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களாம் வந்து ஹார்ஸ் கிட்ட நிற்க வச்சு அப்புறம் ஹார்ஸ் மேலேயும் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே நிற்கலை. சரி நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அப்புறம் அடுத்து தான் இங்கே வந்தோம். நாங்கள் மாடுப்பட்டி டேம் கிட்ட வந்தோம். இங்கே போனால் நல்லா எப்போயுமே நிறைய தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. என்னடா நம்ம வந்த டைம் இப்படி இவ்வளோ கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சரி அங்கேயே இறங்க முடியல. ஸோ போட்டிங்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உள்ளே போனோம். சரி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறோம். பார்த்தா மழை வந்துடுச்சு. என்னடா அது நமக்குன்னே வருமோ அப்படின்ட்டு சரி வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் மழை எதுவும் நின்றுச்சுன்னா கீழே இறங்கலாம் அப்படின்ட்டா. அதுவும் மழை நிற்கிற மாதிரி இல்லை. சரி இதுவும் வேலைக்காவது நாங்கள் கொஞ்சம் கடையில் அப்படியே திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு சரி நம்ம கிளம்பிடுவோன்ட்டு அடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்களேன் கிளைமேட்டு. அடுத்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்தோம். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ரெண்டு சைடும் பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் பொண்ணு சும்மா இல்லாமல் பூ எடுத்துட்டா ஒன்று. எடுக்கவும் உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்துட்டாங்க, சேச்சி 500 ஃபைன் சொல்லிட்டாங்க. இதனடா வம்பா போச்சுன்ட்டு அந்த பூ தூக்கி கீழே போட்டுட்டு அது பிக்கலாம் இல்லை கீழேன்னு தான் எடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு ஸோ அதோட டென்ஷன் ஆகிடுச்சு. சரி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்க. அங்கே பாப்பா நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த குளிர்லேயும் பாருங்கள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்கும். அப்புறம் எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டு வர வழியில் ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கே தான் இந்த பூ எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதோட டைம் ஆகிடுச்சுன்ட்டு நாங்கள் ஹோட்டலுக்கும் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் எங்கெங்கே போகணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.